சின்ன மருமகள் 4 எபிசோடில் தமிழை பார்த்த அப்பாத்த கேட்குறாங்க, இந்த பாரு நீ பாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து வேலை செய்யணும்னு வந்துட்டு இருக்காத. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ வேற மாசமாக இருக்கன்னு சொன்னேன். உன் மேலே இருக்கிற அக்கறை நான் சொல்லலை. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னா என் பையனுக்கு பிடிக்காது. காலையிலேயே பார்த்தல சாப்பாடு தூக்கி வச்சுட்டு போயிட்டான். அதனால் ஒழுங்கு மரியாதையாக நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. மருமகளாவோ வேலைக்காரியாவோ ஒரு மூலையில் இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரேன், சேதுகிட்ட பேசுகிறேன், என் மகன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பிரச்சனையை வளர்த்துக்காத. அது உனக்கும் நல்லதில்லை, உன் வயிற்றில் வளர குழந்தைக்கும் நல்லதில்லை. அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் ஒரு ஓரமாக நீ பாட்டுக்கு இரு, அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி உள்ளே வந்து தேவையில்ல பிரச்சனை வளர்த்துக்காத அப்படின்னு அப்பத்தா தமிழை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. தமிழுக்கு ஒரு பக்கம் அப்பத்தா பேசுனது சந்தோஷத்தை அளிக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளை பற்றி யாருமே கண்டுக்கல. ஆனால் அப்பத்தாவாச்சும் கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாத, கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஒரு வழியாக நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் நினச்சிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளை அடிமை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம அப்பா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நம்மளை இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. தன் அப்பாவுக்காவது நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எப்படியாவது இங்கே இருந்தால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இடத்துக்கு போகிறாங்க. அதாவது கார் ஷெட்டுக்கு. கார் ஷெட்டில் போயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போதைக்கு அங்கே வந்து மலர் தமிழை பார்த்துட்டு, ஐயோ தமிழ் ஏன் அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தமிழ் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்ட சேதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதோட எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற எல்லோரும் என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இதை பார்த்த நம்ம ஈஸ்வரி, உங்கள் அப்பா சபதம் போட்டு எனக்கே உன்னை பொட்டு வச்சு இங்கே அனுப்பி வச்சானா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன்டி. உன்னை இனிமேல் நான் பண்ணுற டார்ச்சரில் நீ என்ன நிலைமைக்கு ஆக போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே தாமரை கேட்குறாங்க, எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அந்த தமிழை பார்த்துட்டு வந்தேன், கார் ஷீட்டில் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கா. இனிமேல் அவளுக்கு பண்ணுற டார்ச்சரில் அவள் எப்படி ஓட போகிறான்னு மட்டும் பார்த்து தாமரை அப்படின்னு சொல்ல, அதுதான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்படியாவது அவளை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்க. துரத்தி விட்டால் தான் எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் பார் தாமரை, அந்த மாட்டுக்கொட்டாயிலேயே அவளை போட்டு பனிலையும் வெயிலையும் வாட்டுன்னு வாட்டி அவளை இந்த வீட்டில் வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணி அவளாகவே இந்த வீட்டை விட்டு ஓடிடுவானீங்கன்னா பாரு. இந்த வீட்டில் சின்ன மருமகளா, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக கூட அவளால் இருக்க முடியாது. என்னென்ன டார்ச்சர் பண்ண போறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்கிட்ட மலர், ஏன் தமிழ் அழுவுறீங்க, அழுவாதீங்க, எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அழுகாதீங்க தமிழ் அப்படின்னு சொல்லி மலர் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போதைக்கு தமிழ் சொல்கிறாங்க, இல்லை நான் எதுவுமே பண்ணவே இல்லை. இருந்தும் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்னை புரிஞ்சுக்காம எல்லாருமே என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் வந்து சேதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவர் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர்கிட்ட பேசலாம், மன்னிப்பு கேட்கலான்ட்டு போனேன். ஆனால் அவர் என்னை என் முகத்திலே முழிக்காத, உன்னை பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, போயிடுன்னு சொல்லி அவரும் என்னை திட்டுறாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் அழுகுறாங்க. உடனே இருக்க மலர் சொல்கிறாங்க, அழுவாதீங்க தமிழ், கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நல்ல உள்ளத்துக்கு நல்ல குணத்துக்கும் நீங்கள் நல்லபடியாக இந்த வீட்டில் வாழ்வீங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு அழுவாமல் இந்த படுத்துக்கோங்க. ஏதாவது பண்ணி உங்களை இந்த வீட்டுக்குள்ளே நான் திரும்ப கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் எழுந்துச்சி போகிறாங்க. மலர் போன உடனே அங்கே தாமரைக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது ஈஸ்வரி பேசி முடிச்சுட்டு போன கையோட தாமரைக்கு ஒரு ஃபோன் வந்தோடனே தாமரை அந்த ஃபோனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ ஆறுமுகம் பண்ணுறானே, இவன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி காசு கேட்குறான். அதுவும் இவனுக்கு நேர காலமே தெரியல. எந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறான் பாரு இவன் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு மாடியில் போய் பேசலான்னு சொல்லி தாமரை போகிறாங்க. அதை பார்த்த மலர், இந்த தாமரைக்கு அடிக்கடி ஃபோன் வருது. ஆனால் தாமரை தனக்குள்ளே ஏதோ பேசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் வந்த உடனே எழுந்துச்சி தனியாக போயிடுறா. அப்படி என்ன தான் பேசுவா அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் மாடிப்படிக்கு தாமரை பின்னாடியே போகிறாங்க. தாமரை நேராக மாடியில் போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, ஆறுமுகம் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா சும்மா காசுன்னு காசு கேட்டுகிட்டே இருக்க, நீ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் அந்த பக்கத்துலேருந்து, என்னங்க உங்களுக்கு பயம் விட்டு போச்சா, அன்னைக்கு நீங்கள் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கேட்கும்போதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை அப்படின்னா அந்த ரெக்கார்டெலாம் நான் எங்கெங்கே போட்டு காட்டணுமோ அங்கே போட்டு காட்டிடுவேன். ஏன் செல்ல பாண்டிகிட்டையோ சேதுகிட்டையோ கொடுத்தனா உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். நான் அன்னைக்கே போய் பஞ்சாயத்தில் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் நான் மட்டும் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த தமிழ் எதுவும் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அதனால் நான் கேட்குற காசை கொடுக்குறதும் நல்லது. இல்லை அப்படின்னா இந்த ஆதாரத்தை நான் எங்கே காட்டணுமோ அங்கே காட்டிக்கிறேன்.
விடுங்க ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, உடனே தாமரை, ஆறுமுகம் ஆறுமுகம் விடு ஆறுமுகம் கோவப்படாத. நீ சொல்கிற மாதிரி காசு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறையா கொடுத்துட்டேன்டா உனக்கு. இனிமேல் நான் போய் யார்கிட்ட காசு கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குறேன். பார்த்து எப்படியே ரெடி பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த தர்ஷினி யார்ட்டையும் சொல்லிடாத ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் உடனே எவ்வளோ சீக்கிரம் காசு ரெடி பண்ணி தரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஆறுமுகம் நல்லவனா இருப்பான். ஆனால் நீங்கள் காசு தராமல் என்னை ஏமாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை நான் எல்லார்ட்டையும் போட்டு காட்டிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் ஃபோன் வச்சிடுறான். தாபரம் உடனே இவன் ஐயோ இவன் பண்ண டார்ச்சருக்கு நம்மளே போய் நேரில் எடுத்து சொல்லிடலாமா உண்மையை, இவன் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறானே, இப்போ யார்கிட்ட பணம் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தாமரை யோசிச்சுட்ருக்காங்க. அதை பார்த்த மலருக்கு அப்போ தான் புரியுது, அப்போது இந்த ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது எல்லாமே தாமரை தான். ஆனால் தாமரை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தமிழ் மேலே பழிய போட்டிருக்காங்க. பழிய போட்டு தமிழ் தான் இந்த குடும்ப மானத்தை கெடுத்துட்டா, ராஜாங்கத்தை கைது பண்ண வச்சிட்டான்னு சொல்லி இந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக தமிழை பழி வாங்குது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தாமரையும் கூட சேர்ந்து அவளும் தமிழில் பழி வாங்குறா. அப்படி தமிழை பழி வாங்குறதுல இவங்களுக்கெல்லாம் அப்படின்னா ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. இந்த விஷயத்த மட்டும் எப்படியா நம்ம சேர்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழோட பிரச்சனை இன்றைக்கி முடிவுக்கு வந்துடும். இந்த குடும்பத்தில் எல்லா சந்தோஷம் மீண்டு கிடச்சிரும். நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க தமிழ், அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. நமக்கு இப்போது மிக முக்கியமான ஆதாரம் கிடச்சிருக்கு. எப்படியாவது இது மூலிமா தமிழை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி மலர் நேராக சேது பார்க்க போகிறாங்க. ஆனால் இங்கே சேது காலையில் வந்து அப்பா ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனார். இந்த குடும்பத்தோட மானத்தையும் தமிழ் வாங்கிட்டா. நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவளே இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அவளாம் பொண்ணே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு சேது. அதோட ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. நிதானமே இல்லாமல் அவர்கிட்ட புலம்பிகிட்ருக்காரு. மாமா அந்த தமிழ் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது மாமா. அவளை பார்க்க பார்க்க எனக்கு அவள் பண்ணதெல்லாம் ஞாபகத்து வருது. எங்கள் அப்பா அழுதாரு மாமா. அதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியாது. எங்கள் அப்பாவுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே அவள் கெடுத்துட்டா. அவளை என்ன பண்ணுறோம்ன்ட்டு நான் பாரு அப்படி இப்படின்னு சேது பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் மலர் வராங்க. வந்த உடனே கருப்பு பார்த்துட்டு, என்ன மலர் ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, சேதுவை பார்த்து பேசலான்ட்டு வந்தேன். சேது அவனையே மறந்து இப்போது ஃபுல்லாக போதையில் இருக்கான். அந்த தமிழ் பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாமல் இப்போ பாரு சேது குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிக்கிறதுனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறான். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் போதையில் மிதந்துட்டு இருக்கான். அவனுக்கு தமிழ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேணாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஐயோ கருப்பு நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நீ கேட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடச்சிரும். தமிழ் தான் இந்த குடும்பத்துடைய சின்ன மருமக. இந்த குடும்பத்தை தாங்க வந்தவாவ. ஆனால் நீங்கள் தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. தப்பாக புரிஞ்சுட்டு அவளை வேணும்னு எல்லாருமே பழி வாங்குறீங்க. உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு மலர் நடந்த உண்மையாக சொல்கிறாங்க. இதுமாதிரி தாமரை ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேன். அந்த ஆறுமுகத்திட்ட போய் நீங்கள் அவனை விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் ஆதாரத்தோடு கிடைக்கும். அப்போ தான் தமிழ் யார் தாமரை யாருன்னு உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்தினது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இந்த கல்யாணத்தை நிறுத்தினவங்க தான் இந்த குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறீங்களே, ஆனால் அது தமிழ் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும்னு சொல்லிட்டு மலர் போகிறாங்க. கருப்புக்கு அப்போ தான் யோசனை வருது. காலைல விடிஞ்ச உடனே சேதுவை அழைச்சிட்டு அவனை போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே தூங்குறாரு. காலைல வெள்ளனையாக எந்திரிச்சு சேதுவை எழுப்புறாரு. மாப்பிள்ளை ஏஞ்சிரி ஒருத்தனை பார்க்கணும் போயிட்டு அப்படின்னு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமாம்மா யாரை பார்க்க போகிறோம் இவ்வளோ காலையில்? நீ கிளம்பு மாப்பிள்ளை சொல்கிறேன். அவனை பார்த்துட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்ந்துடும். நீ சொல்கிறல தமிழால் குடும்ப மானமே போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மானம் சந்தோஷம் எல்லாமே திரும்ப வரப்போகுது. நான் மட்டும் இன்றைக்கி அவனை பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடச்சிரும். மாமாப்பல்னு சொல்லி சேதுவை அழைச்சிக்கிட்டு கருப்பு நேராக போகிறாரு. போய் ஆறுமுகத்தை தேடுறாங்க. தேடி ஆறுமுகத்தை கண்டுபிடிச்சாரு கருப்பு. போனவுடனே கருப்புகிட்ட போயிட்டு இங்கே வாழான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உன் ஃபோன்லேருந்து அன்னைக்கு எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யார் ஃபோன் அடித்தா உண்மையை சொல்கிறான்னு சொல்லவும் அப்போதைக்கு அந்த ஆறுமுகம் கொஞ்சம் மைமாறுறான், பதட்டம் அடைகிறான். உடனே கருப்பு 4 அறை விட்றாரு. விட்ட உடனே ஆறுமுகம் எல்லா உண்மையும் சொல்கிறான். இது மாதிரி அன்னைக்கு தாமரை தான் வந்து என் ஃபோனை வாங்கினாங்க. வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாரா தமிழை போட்டு கொடுத்ததுன்னு சொன்னவும் தாமரை தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க தான் தமிழை போட்டு கொடுத்தாங்க. தமிழுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க தாமரை தான் அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லி தாமரை பேசின எல்லா ரெக்கார்டையுமே போட்டு காட்டுறான் ஆறுமுகம். அப்போ தான் சேதுக்கு புரியுது, அப்போது தமிழ் மேலே எந்த தப்பும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாமரை தான். ஆனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இன்றைக்கி தமிழ் தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாருமே தமிழை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு வீட்டில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா தாமரை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேது பயங்கர கடுப்பாகி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இந்த பக்கம் அப்பத்தா ராஜாங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சாப்பிட்றா தம்பி, ஏன்ப்பா இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிற, எல்லாமே சரியாயிடும், சாப்பிடு ராசா அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை சாப்பிட வச்சுட்ருக்காங்க. அப்போ தான் சேதும் கருப்பு உள்ளே வந்தோடனே சேது கத்துறாரு,
இந்த குடும்பத்துடைய மானத்தை ஒட்டுமொத்தமாக பறிச்சுட்டு தமிழ்னு சொல்லி எல்லாருமே தமிழை ஒதுக்கி வச்சுருக்கீங்களே, உண்மை என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கத்துனவும் எல்லாருமே ஏஞ்சி வந்துடுறாங்க. வந்த உடனே சேது, என்ன குடிச்சிருக்க காலையிலேயே, ரூமுக்கு போ அமைதியா, கருப்பா அவனை அழைச்சிட்டு போடான்னு சொல்ல, உடனே சேது, இல்லைப்பா நான் குடிக்கல, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. இந்த குடும்பத்தில் அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னது தமிழ் கிடையாதுப்பா. உடனே ராஜாங்கம், என்னடா என்ன செய்ய சொல்கிற, அவள் தான் தெரியுமே எல்லாருக்குமே, நீ என்ன புதுசாக சொல்கிறேன்னு சொல்ல, இல்லைப்பா அவள் ஃபோன் பண்ணல, இந்த வீட்டிலேருந்து ஃபோன் பேருக்கு, ஆனால் பண்ணு தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் தாமரைக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயையோ உண்மையை கண்டுபிடிச்சிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே செய்து சொல்கிறான், இந்த வீட்டிலேருந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணது உண்மை தான், ஆனால் பண்ணது தமிழ் கிடையாதுப்பா, இந்த தாமரை தான் அப்படின்னு சொன்னதே தாமரைக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் நம்ம நிலமன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாமரை ஒன்று, என்ன மாமா சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன்னு கேட்க ஈஸ்வரி ஒன்று, என்ன சேது, என்ன அந்த தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி தாமரையை போய் குறை சொல்கிற, தாமரை என்னடா பண்ணா, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவும் சேது கிட்டக்க வந்து தாமரையை பலான்னு ஒரு அறை விடுறாரு. அறை விட்ட உடனே சேது அடைஞ்ச அறையில் தாமரை எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணினேன், சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்லவும் அப்போத்தான் உடனே, அடி பாவி கேட்டுக்கிட்டவளே, இந்த வீட்டில் சோறு தந்துட்டு இந்த வீட்டை துரோகம் பண்ணியிருக்கியா, ஏண்டி சேது இந்த குடும்பத்துடைய மிக முக்கியமான வாரிசு, அவனுடைய வாழ்க்கை கெடுக்குன்னு நினச்சிருக்கியே, அதுவும் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவன் வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, ஒன்றெலாம் போய் நம்பி இந்த வீட்டில் விட்டோம் பார்த்தியா, என்ன சொல்லணும், உங்களெல்லாம் முதல்ல இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும், இப்படி கூட இருந்தே குளிர்படிச்சிட்டிங்களே அப்படி இப்படின்னு அப்போத்தான் பயங்கரமாக தாமரை தட்டி அடிக்கிறாங்க. தாமரை அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்புறம்தான் உடனே ஆள் விட்டு மாட்டு தொழுவத்தில் இருந்த தமிழை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு ராஜாங்கம், அவளை போய் நம்ம தப்பாக நினச்சி ஒதுக்கி வச்சிட்டோமேடா, அவள் தானே இந்த குடும்பத்துடைய மூத்த வாரிசை சுமக்க போகிறாடா, அவள் இந்த வீட்டோட சின்ன மருமகடா, ஆனால் இவளுங்க பேச்சை கேட்டு நம்ம போய் அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டோமேடா ராஜாங்கம், ரொம்ப தப்புப்பா, அவளை இனிமேல் வீட்டுக்குள்ளே கூப்பிடு, சேது போய் அவளை அழைச்சிட்டு வாப்பா, அழைச்சிட்டு வந்து அவளை சந்தோஷமாக வச்சுக்கோ, அவள் கர்ப்பமாக இருக்காடா, இந்த குடும்பத்தில் வாரிசு சுமந்துட்டுருக்கா, ஆனால் இதுங்கெல்லாம் பண்ண சதியில் அவளை போய் நம்ம தப்பாக நினச்சி அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, காயப்படுத்திட்டோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி அப்போத்தான் எல்லாருமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அதோட சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த தாமரையால் வந்த பிரச்சனை இப்போ தாமரையாலேயே முடிவுக்கு வந்திருக்கு. எல்லோரும் நினச்ச மாதிரி சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.